ஒரு காலத்தில் என் பிள்ளைய படிக்க வைக்க படாத கஷ்டப்பட்டேங்க. என் பிள்ளைய படிக்க வைக்க படாத கஷ்டப்பட்டு யாரை போய் காலேஜில் சேர்க்கறதுக்கு பணம் கேட்ட யாருமே இல்லைன்றாங்க. அப்படிலாம் என் பிள்ளைய படிக்க வச்சுங்க. என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி என் பிள்ளைய ஒரு பிள்ளைய பெற்றுதுங்க. அதனுடைய ஒரு இதில் போட்டி வேலைங்க. எங்கள் சத்திரம் பைத்தாம்பாடி ராசாபாளையம் என்ற ஊரில் போய் நான் மோளை அடித்து என் பிள்ளைய பிழைக்க வச்சேங்க. என் பேர பிள்ளையும் என் பிள்ளைங்க பிழைக்க வச்சு தோட்டி தேவராஜேன்ற ஒரு கருத்துங்க. இன்னைக்கு என் பேரனாலங்க என் பேரனாலங்க பாடகர் தாத்தா எங்கே இருக்கிறாருன்னு வருதுங்க. ஐயா பாடகர், என் பேரன் பாடகர்னு எனக்கு பேர் வாங்கி கொடுத்தாங்க. எல்லாருக்கும் உனக்கு சாமி அந்த பேர் என் பேரன் வாங்கி கொடுத்துக்கிட்டுங்க. என் சத்திரம் என் பைத்தாம்பாடிக்கு எவ்வளோ புகழ், எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ புகழ் கொண்டாடுறாங்க என் பேரனுங்க. எனக்கு எவ்வளோ குளிச்சுங்க. என் பேரன் இப்படி எனக்கு வாங்கி கொடுத்துட்டானே இன்னும் எவ்வளோ சந்தோஷம் ஐயா. எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். இன்னைக்கு 3 தலைமுறைக்கு முன்னாடி இந்த தேவ ராசாவை உண்மையிலே ராஜாவாக நிற்க வச்சிருக்கிறது எங்கள் தங்கம் தான். அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் அவ்வளோ வலி இருக்கிறது. கொட்டடிக்கிறவன் தானே அப்படின்னு கிடையாது. இந்த கொட்டடிக்கிறவர் அதுதான் ஆர்ட்னா, இதுதான் ரியல் ஆர்டிஸ்ட்டு. ஸோ இந்த ஆர்டிஸ்ட்க்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். அடிக்கிற ஒவ்வொரு கொட்டும் கோடை இடியை தாண்டி இனிமேல் கேட்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு கைத்தட்டல் கேட்டுன்னே இருக்கணும். 3 தலைமுறை ஒன்றா நிற்க வச்சு இந்த மேடையில் எங்களுக்கு இந்த பெருமையை கொடுத்ததுக்கு பெரிய 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 நன்றி. டார்லிங், இது அத்தனைக்கும் காரணம் நீ தான். நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியா சொல்லு. நான் இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறதுக்கு காரணம் எங்கள் தாத்தா அப்பா தான். அதுக்கப்புறம் என்னை சப்போர்ட் பண்ண இந்த மக்கள் எல்லாருமே. அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா சொல்லுவாங்க, சரிகமப்பா வர்றதுக்கு முன்னாடி படித்தாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அப்போ நினச்சேன், தாத்தா நீ இனிமேல் யார் முன்னாடியும் கை காட்டி நிற்கக்கூடாது தாத்தா, நான் உன்னை இந்த பார் நீ சொல்லிட்ட, அதை இங்கே செய்கிறோம், இனிமேல் எங்கேயும் அது நடக்கக்கூடாத மாதிரி பார்த்துக்குறோம். நீ அந்த கையை இறக்கி கொடு. ஃபஸ்ட்டு அந்த கையை இறக்கி கொடு. மூணு பேரும் பின்னாடி இருந்து நடந்து வரீங்க. என் ரிக்வெஸ்ட்டு எல்லாரும் எந்திரிச்சு நிற்கணும். அவங்களுக்காக எங்கேயோ யாரோ அவங்க நிற்கணும். நாங்கள் இனிமேல் அந்த மாதிரி முன்னிலை எங்கேயும்